வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, உடல் முழுவதும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியை பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது. கழுத்து வலி சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. அதே போல உங்களுடைய தோள்பட்டை வலி, நம்மளுடைய கைப்பகுதியில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகிறது. முதுவலிக்கு ரொம்ப நல்லது. ஸ்பைனல் கார்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. இருதயம் மற்றும் நுரையீரல் நன்கு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு. நம்முடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். பெண்களுக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் பார்க்கலாம். உடல் பருமன் நன்றாக குறையும். சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய தொடைப்பகுதியில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகிறது. இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். இப்போ அதற்குண்டான பதிவுகளை பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு கைகளை இப்படி கொண்டு வரும். கைகள் மேலே கொண்டு வரும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது. இந்த நிலைக்கு வந்துட்டு பேக் வெட்ல அப்படியே பெண்ட் பண்றோம். சாதாரண மூச்சு. இப்போ இந்த கால் செய்யறோம். இந்த நிலைக்கு வந்துட்டு பேக்வேர்ட்ல பெண்ட் பண்றோம். இன்ஸ்டான்ட்ல செல்லும் பொழுது மூச்சு காத்து என்பது இழுக்கப்படுகிறது. அந்த நிலையில சாதாரண மூச்சு. ஃபார்வர்ட்ல வரும்பொழுது மூச்சு காத்து வெளிவிடப்படுகிறது. உங்களுக்கு மூட்டுல அதிகமா பாதிப்பு இருந்ததுன்னா இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். வலது இடதுன்றது ஒரு சுற்று 25 எண்ணிக்கை. அதே போல ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 25 எண்ணிக்கை செய்து முடித்த பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு 3 சுற்றுகள் என்பது செய்து கொண்டு வரலாம். நன்றி, வணக்கம்.